தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலுடைய இன்னைக்கு எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஏஎஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவருக்கும் அட்வான்ஸ் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சரி வாங்க எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்றத ஷார்ட்டாக பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் ஊரில் இருக்க பெண்கள்லாம் சேர்ந்து ஒரு கோவிலை கட்டுறாங்க. அந்த கோவிலுடைய கும்பாபிஷேகம் முதல் மரியாதை நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு தான். ஸோ அங்கே வந்த சிவனாண்டி பெண்கள்லாம் சேர்ந்து ஒரு கோவிலை கட்ட முடியாது, நிறைய பிரச்சனைகள் வரும், ஸோ எங்களுக்கும் ஒரு பங்கு கொடுங்கன்னு இங்கே சிவனாண்டி வந்து கேட்கும்போது, ஸோ அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, பெண்கள்னால் எல்லாமே சாதிக்க முடியும், கோவில் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்கணும், என் பொண்ணுக்கு வேறு கல்யாணம், மொத்த செலவையும் நானே ஏற்றுக்கிறேன்னு சாமுண்டீஸ்வரி சொல்லிட்டாங்க. அப்போது அங்கே இருக்க பெண்கள் வந்து சொல்கிறாங்க, 48 நாள் பூஜையில் வச்சு பூஜை பண்ண அந்த கோவில் கலசத்தை நாங்கள் உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்குறோம், நீங்கள் உங்கள் வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நாளைக்கு கோவிலுக்கு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும், நான் பூஜை பண்ணுறதை விட கல்யாணமாக போகிற என் பொண்ணு வந்து பூஜை பண்ணால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்ல ஓகேன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணால் வீட்டுக்கு வந்த சாமுண்டீஸ்வரி செம்ம கோவப்படுறாங்க. ஏன்னா அந்த சிவனாண்டி எப்போ பார்த்தாலும் என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான், அவனுக்கு ஒரு முடிவு கட்டணும், இந்த கோவில் கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடத்தி அவன் மூக்கை வந்து உடைக்கணும் அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி இங்கே குடும்பத்துக்கிட்ட வந்து சொல்ல, ஏன் புருஷனுடைய மூக்கை உடைப்பியான்னு இங்கே சந்திரா ஒரு பக்கம் மைண்ட் வாய்ஸ் கொடுக்க, இந்த கும்பாபிஷேகத்தை நல்லபடியாக நடத்தி அந்த சிவனாண்டிக்கு தக்க ஒரு பதிலடி கொடுக்கணும்னு இங்கே சாமுண்டீஸ்வரியுடைய பசங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணால் அங்கே ஒரு வயசானம்மா வர்றாங்க. அவங்க அந்த புடவையை கேட்டு வராங்க. எனக்கு ராசியான ஒரு புடவை உங்கள் பொண்ணோட என்கேஜ்மெண்ட்டுக்கு நான் மண்டபத்துக்கு வந்திருந்தேன், அந்த புடவையை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, சாமுண்டீஸ்வரிக்கு இதை பற்றி தெரியாது. அப்போ தான் ரேவதி சொல்கிறாங்க, டிரைவர் தான் மண்டபத்தில் நம்முடைய திங்ஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாரு, ஒருவேளை அவர்கிட்ட கேட்டால் தெரியும் அப்படின்னு சொல்ல, அப்போ கார்த்தியை கூப்பிட்டு கேட்குறாங்க என்ன கலர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கத்தரிப்பு கலர் அப்படின்றாங்க. ஸோ கார்த்தியும் அந்த புடவை எடுத்துகிட்டு வந்து அந்த வயசான அம்மா கிட்ட கொடுத்து இந்த புடவையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் இந்த புடவை தான் அப்படின்னு சொல்லி அந்த வயசானம்மா வாங்கிக்கிட்டு நேராக மாயாவுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அந்த புடவையை மாயா கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே மாயாவுடைய ஏற்பாடு அப்படின்றது இது மூலமாக தெரியுது. உடனே அந்த புடவையை பார்த்திங்கன்னா பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி எரிச்சிட்றாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் ஊர் பொதுமக்கள் வந்து அந்த கலசத்தை எடுத்துகிட்டு வந்து சாமுண்டீஸ்வரி வீட்டில் கொடுக்குறாங்க. அந்த கலசத்தை பூஜை பண்ணி நீங்களே நாளைக்கு கோவிலுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஸோ இந்த கலசத்தை வச்சு ஒரு மாஸ்டர் பிளானை வந்து சிவனாண்டியும் சந்திரகலாவும் போடுறாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலசத்தை திருடிட்டு அந்த பழியை கார்த்தி மேலே போட்டாங்கன்னா, அதாவது இந்த டிரைவர் மேலே போட்டால் சாமுண்டீஸ்வரி டிரைவரை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புவான், அதே சமயம் ரேவதியுடைய கல்யாணமும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கும், ஒரே கல்லில் 2 மாங்காய் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பிளானை வந்து போடுறாங்க. ஆனால் சாதாரணமாக சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க, அதற்கான தக்க ஆதாரத்தை நம்ம ரெடி பண்ணணும்னு சொல்லி இவங்க 2 பேரும் மியூட்டில் ஏதோ ஒரு சதி திட்டத்தை திட்டுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் அந்த கலசத்தை கொண்டு வந்து இங்கே பூஜை அறையில் வச்சு ரேவதி வந்து பூஜை பண்ணுறாங்க. அந்த சமயம் கார்த்திக்கு இங்கே சிவனாண்டி கால் பண்ணி, உன்னை பற்றின ஒரு முக்கியமான விஷயம், நான் நேராக அவனை மீட் பண்ணணும் வா அப்படின்னு சொல்ல, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீ ஃபோன்லேயே சொல்லுன்னு சொன்னாலும் இது முக்கியமான விஷயம், இதை பற்றி நான் சாமுண்டீஸ்வரி கிட்ட சொன்னேன்னா நீ தான் நடு ரோட்டில் நிற்கணும் அப்படின்னு சொன்னதும் இங்கே கார்த்தி செம ஷாக் ஆகிறாங்க. ஸோ அவர் அதிர்ச்சி ஆகக்கூடிய விஷயம் அப்படின்னா, தன்னை பற்றின உண்மை ஏதாவது தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற ஒரு பயம்தான் கார்த்திக்கு. ஸோ என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இன்றைக்கி எபிசோடை முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றினா உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஏஎஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவருக்கும் அட்வான்ஸ் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.